கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். Greetings in the name of our Lord and Savior Jesus Christ. இந்த ஆண்டினுடைய முதல் ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம். We welcome you for this first service of this new year. இந்த ஆராதனைக்கு துவக்கமாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு சில நேரம் ஜெபிக்க போகிறோம். Shall we pray before the worship? அன்பின் பரலோக பிதாவே, Heavenly Father, ஆசீர்வாதமான இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். thank you for this blessed time. நாங்கள் ஒன்றிணைந்து உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது, as we join together and look unto you, கர்த்தர் இடைப்படும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். we pray that you will intervene, Lord. ஆராதனை வேளையில கர்த்தர் பேசுவீராக. We pray that you will speak to us during the worship. செய்தி வேளையில கர்த்தர் பேசுவீராக. We pray that your word will reach us, Lord. தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கொடுப்பீராக. We pray that you will prophesy, Lord. தேவ நாம மகிமைப்பட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். We surrender ourselves for your glory, Lord. உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். We surrender ourselves in your presence, Lord. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. We ask this prayer in the name of our Lord Jesus Christ. Amen. Amen. எனக்கு அன்பானவர்களே, Dear loving people, நம்மோடு கூட பாஸ்டர் ராபர்ட் ராய் அவர்கள் கூட இருக்கிறார்கள். Pastor Robert Roy is along with us. அவர் நம்மை ஆராதனையிலே நடத்துவார்கள். He will lead us in worship today. ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய 2022லே உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். Welcome to the new year 2022. God has been faithful to each and every one of us. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நல்ல உண்மையுள்ள தேவனாய் இருந்து வந்திருக்கிறார். Through the pains, through the pandemic, through the difficult situations we all have gone through, entire globe, முழு உலகமும் இந்த நெருக்கடியான இந்த கடந்த 2 வருஷம் இந்த பேண்டமிக்ல நம்மை சுற்றி எத்தனையோ மரண வாசனைகள். Amen. But God has been faithful to each and every one of us. I know many of you have lost your loved ones, but we pray that God will comfort your hearts. ஆண்டவர் உங்கள் உள்ளங்களை ஆறுதல் படுத்துவாராக. நீங்கள் இழந்து போன உங்களுடைய உறவு முறை அவர்கள் இருந்த இடத்திலே கர்த்தர் துணை நின்று உங்களை நடத்துவாராக. I know it is not an easy thing to lose somebody else who loved, who stood with you. It's not an easy thing. But ஆண்டவர் சொன்னார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர். We will expect great things from the living God. Hallelujah. அந்த ஆண்டவரை விட்டால் நமக்கு வேற வழி இல்லை, அவரை விட்டால் வேற ஆதரவு இல்லை, அவரை விட்டால் வேற நம்பிக்கை இல்லை. There is no other hope except other than Jesus Christ. Amen. I want to ask each and every one of you, put your trust in that living God. Put your trust in that name, Jesus. That name will never fail you. That name will never leave you. That name will never forsake you. அந்த நாமம் ஒரு நாளும் நம்மை கைவிடாது. நம்மை விட்டு விலகாத நாமம், நம்மை பாதுகாக்கும் நாமம், நம்மை சுமக்கும் நாமம், நம்மை தப்புவிக்கும் நாமம். ஆமென். இஸ்ரவேலின் கன்னிகையே, நான் உன்னை கட்டுவேன், நீ மறுபடியும் கட்டப்படுவாய் என்று சொன்னாரே. He will build you. He will build your marriage. He will build your family. He will build your vision. He will build what is lost. He will build every rebels. Hallelujah. He will build your family. He will build your ministry. Amen. உங்கள் ஊழியத்தை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் நிலைமைகளை அவர் கட்டி எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சொந்து போன உள்ளமே, நீ கம்பீரித்து பாடு, உன்னுடைய மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ராஜா உயிரோடு கூட இருக்கிறார். நம்முடைய தகப்பன் நம்மோடு கூட உண்டு. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அவர் கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக. ஆமென். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அவர் முகத்தை, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆமென். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் என்று 105வது சங்கீதத்திலே நாம் வாசிப்பது போல.
Hallelujah. For everything that God has done in our lives, let us begin to praise, whether it is good or bad. Amen. நன்மையானாலும் தீமையானாலும். ஆமென். யோபு சொல்லும் பொழுது சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். He gives and takes away, but my heart will choose to sing, blessed be the name of the Lord. Let's sing and praise His glorious name. Hallelujah. அந்த இரட்சகருடைய நாமத்தை நாம் உயர்த்தி நாம் பாடுவோம். அவருடைய நாமம் மேன்மைப்படுவதாக. இம்மட்டும் நடத்தினாரே, சுமந்து வந்தாரே, நன்றி பலிகள் செலுத்தியே நாம் ஆலயம் கூடி வந்தோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோம் இந்த புதிய நாளிலே, இந்த hallelujah, at this very first hour of this new year. Amen. Amen. கர்த்தர் நம்மோடு கூட இந்த மகத்துவமான காரியங்களை செய்வாராக. Amen. Thank you. Thank you, Lord. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தரின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி பாடுவோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தரின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். வியாதிகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளால் என்னை மறைத்தவரே, பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. வியாதிகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தி, கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி. தேவைகள் நெருக்கி நின்ற போது
அற்புதமாக நடத்தினீரே. தண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். பாடுவோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக இந்த வருஷம் முழுவதும் பாதுகாத்தீங்களே, சுமந்தீங்களே, ஆச்சரியமாய் நடத்தினீங்களே. தேவரீ செய்த எல்லாவற்றிற்காகவும் 2 கையை உயர்த்தி ஹல்லேலூயா. பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலய கூடி வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். பாடுவோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக thank you Father Lord. ரகமஷந்தலபோதியாங்கரரரா. ஒவ்வொரு நன்மைக்காக, இரக்கத்திற்காக, உம்முடைய தயவிற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா thank you Lord. தேவரீதி சகலமும் செய்ய வல்லவர். தேவரி உமக்கொப்பான தேவன் யார்? சொல்லுவோம். தேவரி சகலமும் செய்ய வல்லவர், வல்லவர். தேவரி உமக்கொப்பான தெய்வம் யார்? இந்த புதிய வருஷத்திலே நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் சொல்லலாமா? நீ செய்ய நினைத்தது. Oh yes, in the name of Jesus Lord. தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவரீ உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய. உம்மால கூடாத காரியம் ஒன்று இல்லை ஆண்டவரே. உம்மால முடியாதது ஒன்று இல்லையே. ஹல்லேலூயா. தேவரீ உமக்கொப்பான தேவன் யார்? 2 கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் சொல்லுங்க. கைகளை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்தா நடக்காதது போலதான் தோணும். ஆனா அந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார்? என் தேவன் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார்? இதுவரைக்கும் நடத்தினவர், இதுவரைக்கும் சுமந்தவர், இதுவரைக்கும் பாதுகாத்தவர். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பாதை தெரியாத நேரம் எல்லாம் அதிசயமாய் நம்மை நடத்திடுவார். கரங்களை பிரித்து கைவிடாமல் சபையே, கருணையான தாயே, நண்பரே, ஹல்லேலூயா, உன்னை நடத்திடுவார். When we didn't know where to go, what to do, standing at the crossroads, many of us do the same thing, hallelujah, at the crossroads, not knowing what is next. Hallelujah. But my God, my Savior, my Deliverer, hallelujah, the Creator of this heaven and earth, hallelujah, He says, I will never leave thee
not forsake thee. Put your trust in that living God. Put your trust in that living God. Lakamashanda labodiyanda lebaranana sokoruyanda. வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாதே. Though the heavens and earth will fail, He will never fail. He will never fail. He will never fail. My God, my Savior, hallelujah. வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கிடுவார். சத்துருக்கு முன்பாக உன்னை நிறுத்தி எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிற ஒரு கர்த்தர் கைகளை தட்டி ஹல்லேலூயா உன்னை நிறுத்தி தலையை உயர்த்திடுவார். இது அவர் சொன்னது, அவர் நிறைவேற்றுவார். It is not a man's word. Hallelujah. Our words will fail. Hallelujah. Robert Roy's words will fail. Human beings' word, hallelujah, will fail. But God's word will never fail. Put your trust, hallelujah. சத்துருக்கு முன்பாக என்னை நிறுத்தி தலையை உயர்த்திடுவார். El Shaddai, El Shaddai, சர்வ வல்லமை உள்ளவரே நம்மை நடத்திடுவார். அழுது கொண்டிருக்கிற தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரியே, அவர் உங்களை நடத்த வல்லவர். He is able to lead you. He will lead you. He will guide you. With my righteous right hand, I will uphold you, saith the living God. Hallelujah. Amen. El Shaddai, El Shaddai, சர்வ வல்லமை உள்ளவரே. El Shaddai, El Shaddai, சர்வ வல்லமை உள்ளவரே நம்மை நடத்திடுவார். அவர் நம்மை நடத்திடுவார். நம்மை நடத்திடுவார். அவர் நம்மை நடத்திடுவார். சிறகுகளாலே மூடிடுவார். அரணான பட்டணம் போல் காத்திடுவார். கழுகை போல எழும்ப செய்வார். உன்னை நடத்திடுவார். அவர் உன்னை நடத்திடுவார். சிறகுகளாலே மூடிடுவார். அரணான பட்டணம் போல் காத்திடுவார். கழுகை போல எழும்ப செய்வார். உன்னை நடத்திடுவார். உன்னை நடத்திடுவார். பாதை தெரியாத நேரம் எல்லாம் அதிசயமாய் நம்மை நடத்திடுவார். பாதை தெரியாத நேரம் எல்லாம் அதிசயமாய் நம்மை நடத்தினாரே. கரங்களை பிடித்து கைவிடாமல் நம்மை நடத்திடுவார். 21 ஆச்சரியமாய் நடத்திடுவார். இந்த 22வது வருஷத்திலேயும் அவர் நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கரங்களை பிடித்து கைவிடாமல் நம்மை நடத்திடுவார். அவர் நம்மை நடத்திடுவார். El Shaddai, El Shaddai, சர்வ வல்லமை உள்ளவரே. El Shaddai, El Shaddai, சர்வ வல்லமை உள்ளவரே நம்மை நடத்திடுவார். அவர் நம்மை நடத்திடு சொல்லுவோம். நம்மை நடத்திடுவார். அவர் நம்மை நடத்திடுவார். வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கிடுவார். வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலே கீர்த்தி புகழ்ச்சியும் ஆக்கிடுவார். சத்துருக்கு முன்பாக உன்னை நிறுத்தி தலையை உயர்த்திடுவார். சபையே, தலையை உயர்த்திடுவார். சத்துருக்கு முன்பாக உன்னை நிறுத்தி தலையை உயர்த்திடுவார். தலையை உயர்த்திடுவார். El Shaddai, El
உயர்த்தி சொல்லுவோம். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே. நம்மை நடத்திடுவார், அவர் நம்மை நடத்திடுவார், அவர் நம்மை நடத்திடுவார், அவர் நம்மை நடத்திடுவார். யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துணியார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்று வாழ்வோம். யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துணியார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்று வாழ்வோம். சேர்ந்து பாடுவோம். ஆத்துமமே என் உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பு பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பு பெருவெள்ளமே. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பு பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பு பெருவெள்ளமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமுள்ள மறுதேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும். Thank you Lord. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமுள்ள மறுதேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். என் நாட்கள் முடியும் வரை சொல்வோம். என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்போம். உம்மையே ஆராதிப்போம். உம்மையே ஆராதிப்போம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும். நீங்க மாத்திரம் சொல்லுங்க. என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்போம். உம்மையே ஆராதிப்போம். உம்மையே ஆராதிப்போம். உம்மையே ஆராதிப்போம். நீங்க மாத்திரம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே. கையை உயர்த்தி உம்மையே. ஒரே ஒரு வாழ்க்கை உமக்காக வாழ்ந்து முடிப்பதற்கு இம்மட்டும் நடத்தினவரே, இம்மட்டும் சுமந்தவரே, இம்மட்டும் பாதுகாத்தவரே, இந்த வாழ்க்கை உமக்காக வாழ்ந்து முடிப்பதற்கு ஹல்லேலூயா எங்களோ ஒருவருக்கு கிருபை தருவீராக. Thank you Father Lord. உம்மையே ஆராதிப்போம். உம்மையே கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஆராதிப்போம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, ஜீசஸ் லார்ட், என் சுவாசம் ஒழியும் வரை. ஹல்லேலூயா. தாவீது சொல்லும்பொழுது, கர்த்தர் எனக்கு பாராட்டின உபகாரங்களுக்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொன்னது போல கையை உயர்த்தி மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வோம். மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வோம். இரவும் பகலும் என்னை நினைந்து
2 கையை உயர்த்தி இதுவரை நடத்தினீரே. வேதனைகள் வந்தது உண்மைதான், போராட்டங்கள் வந்தது உண்மைதான், பாடுகள் வந்தது உண்மைதான், உபத்திரவங்கள் வந்தது உண்மைதான், துக்கங்கள் சூழ்ந்து கண்டது உண்மைதான், மரண ஓலங்கள் கேட்டது உண்மைதான். அதன் மத்தியிலே கர்த்தரைகளோடு கூட இருந்தீரே. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சுமந்தீங்களே, நடத்தினீங்களே. ஹல்லேலூயா, ஆமென். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னை நீர் கண்டீரே. எப்படி நான் ஆண்டவரே, சோதனை வந்தது உண்மை, ஆனா அதை தாங்கிக் கொள்ளும் போக்கை ஹல்லேலூயா எங்களுக்கு கொடுத்தீங்களே. அதை தப்புவதற்கான போக்கையும் அதை தாங்குவதற்கான பலனையும் தந்தீங்களே. கையை உயர்த்தி ஓ சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்தி வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி தங்கினோ. தடைகளை உயர்த்தீரையா, தள்ளாட விடவில்லையே. கைகளை உயர்த்தி தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீ. You've been there in the times of grief. Hallelujah. When everybody have left. Hallelujah. When there were obstacles in my life, God, thank you that you have removed every obstacle, so God. You stood there for me. Hallelujah. When I wondered what is going to be next, what is going to take place, you've been there, oh God. You've been there. Let me, oh God, take hold of my hands. Thank you, Lord. Nandri, Nandri, Ayya. Thank you, Father, Lord. Nandri, Nandri. Oh, Kodi, Kodi, Nandri, Ayya. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, ஐயா, மனதார நன்றி சொல்வேன். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப வைத்திய நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால். கைகளை உயர்த்தி நம்பிக்கையோடு அவருடைய தழும்புகளால், by his stripes I've been healed, I've been delivered, I'm set free. Every chain has broken, every generational curse has been broken as I step into this new year. Hallelujah.
No more shackles, no more pains. Hallelujah. No more chains. I've been free. I've been set free by the blood, by the power of the living God. In the name of Jesus. In the name of Jesus. In the name of Jesus, every dark cloud will be removed by the blood of Jesus. He will raise up a banner for me, for my family, for my future. He will raise up a banner. Amen. Amen. I will put my trust in that living God, no matter what comes, no matter what happens. Hallelujah. He is there for me. Oh Jesus, Lord. Nandri, Nandri, Ayya. Kori kori nandri ayya, nandri nandri ayya, kori kori nandri ayya, nandri nandri ayya, kori kori nandri ayya, மறவாமல் நினைத்தீரையா. கண்களை உயர்த்தி மனதார ரெண்டு கையை உயர்த்தி அப்பா செய்த எல்லா உபகாரங்களுக்கும். That's what David said. What shall I do for what he has done in my life? I will take the cup of salvation and I will follow him. கர்த்தர் எனக்கு பாராட்டின உபகாரத்திற்காக அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்தவருடைய நாமத்தை கை உயர்த்தி சொல்லுங்க. And I will worship you with all of my heart. I will seek your face all through my life. And I will serve you, Lord. Is there someone this day, on this very first day, would you lift your hands wherever you are? If you don't mind, would you kneel in the presence of God? Or if you don't mind, would you stand in the presence of the living God? Hallelujah. And would you surrender your life, all your dreams, all your plans, all your decisions, all your life, all your ministry, all your desires? Lord, here I am. Here I am. Use me. Lift your hands wherever you are. Isaiah chapter 6. Hallelujah. There was a sound. Verse 7 and 8. Whom shall I send? Who will go for me? Nobody pushed Isaiah. He volunteered and said, here I am, send me. Here I am, send me. Send me. Is there someone, those who are watching right now, hallelujah, who would say, here I am? All these days it was all about what I wanted, what I desired, what I looked at, hallelujah, what I thought, what I saw was good, hallelujah. Therefore we surrender, oh God, hallelujah. It is nevertheless I but Christ. இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே. கைகளை உயர்த்தி, கிறிஸ்து எனக்குள்ளே. ஹalleluya, ஹalleluya. நான் பார்த்தது, நான் நினைத்தது, நான் விரும்பினது, ஹalleluya, நான் யோசித்தது இதுதான் எனக்கென்று, ஹalleluya. எனக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு அதற்குள்ளே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். Lord, get me out of that ring, hallelujah. Get me out of that cocoon in this 2022, hallelujah. Some of you, you've been too long inside the cocoon. It's time for you to come out. It's time for you to stretch forth your wings and fly. கழுகுகளை போல எழும்பக்கூடியதான நேரம் இது. Hallelujah. Lakama sokoro yandarararara. Hallelujah. கழுகு போல எழும்புவே, சிறகை விரித்து எழும்புவே, கழுகு போல எழும்புவே. சொல்லுங்க. சிறகை அடித்து எழும்புவே, 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 எழும்புவே. எழும்ப உதவி செய்ய
கூனி குறுகி போய் கூடாரத்திற்குள்ள இருந்த ஆபிரகாமை பார்த்து வானத்தின் நட்சத்திரத்தை எண்ண முடியும், கடலின் மணலை போல உன் சந்ததியை பெருக பண்ண. Can you count the stars, Abraham? Look at the sand on the ocean. Can you count those? I will enlarge your territories. Lift your hands wherever you are as you surrender, as you commit your lives to the Master. உங்க வாழ்க்கை இந்த முதல் நாளிலே இந்த 2022 hallelujah, on this very first day, as you surrender your dreams, your life, your ministry, hallelujah, family, your marriage into God's hand. Mary said, hallelujah, be it unto me according to your will. மரியாள் சொன்னாள், அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுளே. Is there someone, firebrand, who would lift your hands and say, be it unto me according to your will, oh God? It's not about what I see, what I desire, what I want, what I thought it is good. No, it will fail. Hallelujah. I want to tell you, God has a blueprint, God has a plan, God has a purpose in your life. Surrender, yield yourself just like Mary yielded. Andure, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. And I will worship you with all that I have, and I will seek your face all through my life, and I will serve you, Lord, with all that I have. Here I am, here I am. Oh yes, Lord. Thank you, Lord. When you surrender your life, He will take care. He will take care. இந்த வருஷம் முழுவதும் அவர் நடத்த வல்லவர். என்னோடு கூட சேர்ந்து தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் இருப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம் இயேசுவே, தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம் இயேசுவே, உந்தன் தோள்களில் நான் இருப்பேன். ஆண்டவரே, பயமின்றி வாழ்ந்திடுவேன். குழப்பங்கள் என்னை குழப்பும் போது, அப்பா, குழந்தை போல
போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிறேன் உங்கள் மேல், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், ஹல்லேலூயா, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கைகளை உயர்த்தி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கொழுத்த கன்றுகளை போல அவருடைய நாமத்திலே பலரும் வளருவீர்கள். ஏசாயா 54 ஆண்டவர் சொன்னாரே, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு. ஹல்லேலூயா. தடை செய்யாது, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொல்லுகிற ஒரு கர்த்தர் நம்மோடு உண்டு. தைரியமாய் எழுதுவோம், தைரியமாய். ஹல்லேலூயா. ஒரே ஒரு விஷயம் என்னோடு கூட கையை உயர்த்தி சொல்லலாமா? உன் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். உன் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட வைத்தியமான என்னை தெரிந்தேனுத்தி. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தி ஆராதிப்பே. அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே, 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 ஆராதிப்பே. We worship your name, we worship your name, Lord. We worship your name, we worship your name. You're the name above all names. You are worthy of our praise, and my heart will sing how great in every situation is our God. So here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. You're wonderful, you're glorious, you're marvelous, you're excellent. We lay ourselves, oh God, on this very first day, Isaiah 58:11 and 12, oh God. You said, oh God, you will be like a well-watered garden. வற்றாத நீரூற்றை போல, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலும் பாதைகளை திருத்துகிறவன் என்று பெயர் பெறுவார். You will be called as repairers of the walls. Hallelujah. Raise us, oh God. Raise Nehemiahs.
Raise Elijah's, hallelujah, hallelujah. Raise Esther's, Deborah's. Raise, oh God, hallelujah, godly men and women, oh God, who will not compromise with the world, who will not compromise with the prosperity, who will not compromise with the worldly things, oh God, but will sold out, hallelujah, for the living God, hallelujah, who will not go out of the worldly prosperity, oh God, hallelujah, but will carry the cross every day, every day. Christian life ministry is not easy, like many preachers think. Hallelujah, preach, hallelujah. It is not easy. இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். If anybody wants to follow me, a true follower will not follow the prosperity, hallelujah, will not follow the money, hallelujah, the world. A true follower will fix his eyes on Jesus, hallelujah. Jesus said he will deny himself, denial of himself, hallelujah, and will take up the cross every day and follow him. God help us. We will take up the cross every day, every day. We know it is not going to be easy, but you will be there. You will be with us, oh God. You will be with us. We offer ourselves. We surrender ourselves. எங்களை முழுமையாய் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும். 2022 will be a great year, oh God. Will be difficult times, difficult situations, difficult things. But through everything, God will come through. You will come through. நீர் வருவீர், எங்களோடு கூட தங்குவீர், எங்கள் தலையை நிமிர பண்ணுவீர். சபை தோற்கடிக்கப்படுவது இல்லை. For you said, I will build my church upon this rock, and the gates of hate shall not prevail. இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவைகள் மேற்கொள்வதில்லை. Thank you. We love you. For in Jesus' name we pray. Amen. 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 Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். God is good. நம்மை ஆராதனையில நடத்தின அருமையான பாஸ்டர் ராபர்ட் ராய் அவர்களுக்கு என் குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். We would like to thank Pastor Robert Roy for leading us into worship on behalf of our family. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless him. நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளாதபடி செய்திக்கு நேராய் கடந்து செல்லும்படி விரும்புகிறேன். I don't want to take much time. I would like to move on to the message. கடந்த 2 வருஷமா அநேக பாடுகள், வேதனைகள், துக்கங்கள், குழப்பங்கள் எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். For the past 2 years we've undergone lots of hardships, problems, confusions. புதிய வருஷத்தை காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். As we've entered into the new year, எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. we all have a focus. அது என்னமாய் இருக்க போகிறது என்று சொல்லி நிதானித்துக் கொண்டிருக்கிறோம். We all are focused on how this new year is going to be for us. கடந்த 2 வருஷத்தை போல பாடுகள் இருக்க போகிறதா, வேதனைகள் இருக்க போகிறதா என்று Is it going to be like the past 2 years? இந்த புதிய வருஷத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது, as we were sitting and asking God for how this new year is going to be, வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு சில காரியங்களை விளக்கி காண்பிக்க ஆரம்பித்தார். God showed us a few verses. எசேக்கியேல் எழுதின புத்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, if we read from the book of Ezekiel, இஸ்ரவேலர்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு வந்தார். If we read in the scriptures, we see that the Israelites were redeemed from their captivity. அவர்களை விடுதலையாக்கின பின்பு, after bringing them out of the captivity, அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருந்தது. they were given a good life. நல்ல ராஜா இருந்தார். They were given a good king. அவருடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருந்தது. They were blessed in all the ways. ஆசீர்வாதமாக இருந்த நேரத்தில் அவர்கள் பின்வாங்கினார்கள். While they were being blessed in every possible way, they turned against God. அப்படி பின்வாங்கின பொழுது, when they turned against God, மீண்டுமாய் ஆண்டவர் அவர்களை ஒப்புக் கொடுத்தார். God allowed them into captivity again. இப்போ ஒப்புக் கொடுக்கும் பொழுது யார்கிட்ட ஒப்புக் கொடுத்தார்னு சொன்னா, நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜாவிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். This time he gave them into captivity to the king Nebuchadnezzar. பாபிலோனியருடைய அந்த கோட்டைக்குள்ள அவர்கள் அடிமைகளாய் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். They were into captivity with the Babylonians. எசேக்கியேலை ஆண்டவர் ஒரு பள்ளத்தாக்கின் இடத்திலே கொண்டு போய், God takes him to a valley உலர்ந்த எலும்புகளை காண்பித்தார். where there are dry dead bones. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, Dear loving people of God,
இந்த உலர்ந்த எலும்புகள் என்பது these dry dead bones உயிரற்றது, are lifeless. அது உலர்ந்து போய் அந்த இடம் ஃபுல்லா எதுவுமே லைஃபே இல்லாம ஒரு சதைகள் இல்லாம காய்ந்து போன நிலைமையில இருக்கிற எலும்புகள். They are dry, they have nothing in it left. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, Dear loving people who are listening to us, கடந்த 2 வருஷமா உங்களுடைய வாழ்க்கையிலும் அதே போல மரித்து போன சூழ்நிலை எல்லாவற்றிலும் இருந்திருக்கலாம். this might be the situation in your life for the past 2 years. Maybe everything is dead, everything is dry in your life. உங்களுடைய நிலைமை இந்த உலர்ந்த எலும்புகளை போல பள்ளத்தாக்குல கிடக்கிற நிலைமையா இருக்கலாம். If you might be in a similar situation, stuck in a valley with dry bones, with dry things, மனிதனாய் நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கலாம். you might be breathing and walking around, ஆனால் உங்களை சுற்றி நடக்கிற எந்த ஒரு காரியமும் உயிரற்றதாயே இருக்கிறது. but still everything is lifeless, everything is dry in your life. சகலமும் மரித்து போன நிலைமையில இருக்கிறது. Everything feels dead in your life. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இன்னைக்கு இந்த காலை வேளையில ஆராதனையில வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. You are listening to this message, you attended this worship in this situation. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வருஷத்துல கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தமாய் வசனத்தை கொடுக்கும்படி விரும்புகிறார். God is telling you this year எசேக்கியேல் எழுதின புத்தகம் from the book of Ezekiel 37 அதிகாரம் chapter 37 14வது வசனத்தை உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறார். verse 14 is for you. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், and shall put my spirit in you, நீங்கள் உயிரடைவீர்கள். and ye shall live. நீங்கள் உயிரடைவீர்கள். You shall live. நீங்கள் உயிர் பெற போகிறீர்கள். You will live. எனக்கு பிரியமானவர்களே, Dear people, மரித்து போய் இருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் ஒரு உயிரை கொண்டு வரும்படி விரும்புகிறார். God is willing to give life in the dead situation. இந்த மரித்து போன நிலைமை ஆவிக்குரிய ரீதியா இருக்கலாம், It might be spiritual, பூமிக்குரிய ரீதியா it இருக்கலாம், might be worldly, உங்களுடைய குடும்ப ப்ராப்ளமா it இருக்கலாம், might be family problems, உங்க சபையா it இருக்கலாம், might be church, எந்த ஒரு சூழ்நிலையா it இருந்தாலும், might be anything, ஒருவேளை உங்களுடைய ஃபைனான்சியல் ப்ராப்ளமா கூட it இருக்கலாம். might be finance also. மரித்து போனதை உயிரடைய செய்கிற கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களோடு கூட இருக்க போகிறார். God is going to restore that dead situation. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you are believing? ஆமென் சொல்ல முடியுமா? Shall we say amen to this? ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், God says, I will put my spirit into you, நீங்கள் உயிரடைவீர்கள். and you shall live. ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசும் பொழுது, எசேக்கியேல் இடத்துல பேசும் பொழுது, When God spoke this to Ezekiel, இந்த உலர்ந்த எலும்புகளை காட்டும் பொழுது, when he showed this dry dead bones, எசேக்கியேல் இடத்துல ஒரு வார்த்தையை கேட்கிறார். he asked Ezekiel a question. இந்த எலும்புகள் உயிரடையும் என்று நீ நினைக்கிறாயா? Do you believe that these dry bones will come to life? இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார் என்று 3வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. It said in the 3rd verse, he asked Ezekiel, will these dry bones, will these dead bones come back to life? அதே வார்த்தையை இன்று கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கிறார். உங்களை சுற்றி இருக்கிற இந்த மரித்த சூழ்நிலைகள் உயிர் அடையுமா? God is asking you the same question. Do you think that this dry, dead situation around you will come back to life, will be revived again? உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையில இருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க முடியுமா? God is asking you, do you believe that you will be able to come out of this situation? அந்த சூழ்நிலையில உங்களுடைய பதில் என்னவாய் இருக்கிறது? What is your answer to this? வேதத்துல வாசிக்கும் பொழுது எசேக்கியேல் என்ன பதில் சொன்னார் என்று பார்ப்போம். When we read, we see what answer Ezekiel gave. தேவரீர் அதை அறிவீர் என்று சொல்லியிருக்கிறார். Ezekiel answered saying that God, you know it. எனக்கு பிரியமானவர்களே, Dear loving people, எசேக்கியேலுக்கு ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் இருந்தது. Ezekiel had this faith on God. எசேக்கியேலுக்கு ஆண்டவரால இந்த எலும்பை உயிரடைய செய்ய முடியும் என்கிறதான ஒரு விசுவாசம் இருந்தது. He had this faith and belief that God will revive, or God will give life to this dry dead bone. அவர் ஒரு நாளும் என்னால முடியும், நான் இந்த எலும்புகளை உயிரப்பட சொல்ல முடியும்னு சொல்லி எசேக்கியேல் சொல்லல. He didn't believe in his capability. அவர் தேவரீர் அதை அறிவீர் என்றார். He said, God, you know it. அப்பனா என்ன அர்த்தம்? ஆண்டவரே உமக்கு தெரியும். What does that mean? That means God, you are in control, you know everything. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்ல. There's nothing impossible for you.
ஆண்டவரே செங்கடலை ரெண்டாய் பிளந்த கர்த்தர், the God who parted the Red Sea, இந்த உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்ய முடியும் என்று. nothing is impossible. He can revive, he can bring life into this dead bones. ஆகவே தான் அப்படி சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் அதை அறிவீர். That's why he says, you know it, God. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, Dear loving people of God, இன்றைக்கு எசேக்கியேலை போல ஆண்டவரே உம்மால முடியும் நீர் அதை அறிவீர் என்று சொல்லும் பட்சத்துல, if we are willing to say, God, only you know it and you are in control of it, என்னால இது முடியும் அப்படின்னு சொல்லாம, without saying I can do it, என்னுடைய வேலையினால என்னால இதை செய்ய முடியும்னு சொல்ல முடியாம, without saying it because of my job I can do it, என்னுடைய சம்பாத்தியத்தினால நான் எதையாவது செய்ய முடியும்னு சொல்லாம, without saying because my finance is stable I can do it, என் பிள்ளைகள் எல்லாம் வேலை செய்கிறார்கள் அவரிடத்துல பணம் இருக்கிறது என்னால இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லாம, without saying that my children are earning so I will be able to do it, என்னுடைய சபை பெரியது அதுல நிறைய பைசா வந்துரும் அதனால நான் சபையில பெருசா செய்ய முடியும்னு சொல்லாம, without saying that my church is big so there are lots of money coming in so I can do it because of that, என்னுடைய பூர்வீக சொத்து அதிகமா இருக்கு அதனால என்னால அதை செய்ய முடியும்னு சொல்லாம, without saying or without trusting on the family heritage, on the family money that we have, ஆண்டவரே உம்மால முடியும்னு சொல்லும் பொழுது, when we say God only you can do it, ஆண்டவரே உம்மால என்னுடைய மரித்த நிலைமையை உயிர்ப்பிக்க முடியும்னு சொல்லும் பொழுது, when we say God only you can revive and bring life into the dead situation in my life, கர்த்தர் சூழ்நிலையை மாற்ற வல்லமை உள்ளவராய் God is willing to change our situations. எனக்கு பிரியமானவர்களே, Dear people of God, மரித்த ஒன்றை உயிர் பெற வேண்டும் என்றால் for something dead to be brought back to life, அதுல சுவாசத்தை ஊத வேண்டும், there should be breath in it. அதுல ஒரு காற்று ரூவா அதுல வர வேண்டும். The ruah breath should be there in it. ஆதியாகமத்தின் புத்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, When we read the Old Testament, ஆதாமை கர்த்தர் உருவாக்கின பொழுது we see when God created Adam, அவனுடைய நாசியில சுவாசத்தை ஊதினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. it's written that he blew his breath into his nostrils, into Adam's nostrils. அந்த ரூவா காற்றை That ruah breath ஆதாமனுடைய சரீரத்துல ஊதி அவனுக்கு ஒரு உயிரை கொண்டு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. was God gave that breath into Adam and he came into life. அந்த காற்றை, That breath, அந்த ஆவியை that spirit of ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்கள் மேல ஊதும்படி ஊற்றும்படி விரும்புகிறார். God is going to blow it into our situation. மரித்த எலும்புகளை உயிரடைய செய்ய வேண்டும் என்றால், If the dead bones should come back to life, மரித்த நிலைமைகள் மாற வேண்டும் என்றால், if the dead situations should change, அதுல ஒரு காற்று ஊதப்பட வேண்டும். then a breath should be given அது அந்த there. ரூவா காற்று. That breath of ruah, அந்த காற்றை இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஊதும்படி விரும்புகிறார். God is going to breathe his life into all our situations. சரி, இந்த காற்றை ஊதி ஆண்டவர் ஊதுகிற அந்த காற்றை நாம பெற்றுக்கொண்டு நம்முடைய சூழ்நிலை உயிரடைய செய்வது என்பது உண்மைதான். It is true, when this breath of life is blown into us, things change, life comes into existence. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. It's all nice to hear, ஆனால் but இந்த காற்றை ஆண்டவர் ஊத வேண்டும் என்றால், if God has to blow this breath into us, முதல்ல நம்ம மரித்த நிலைமையில இருக்கணும். first we should be in that dead situation. மரித்த நிலைமை என்றால் என்ன? What is this dead situation? என்னால முடியும்னு சொல்லாம, It's not, we shouldn't be saying that it is all because of us and we can do things. நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, It is being dead to ourselves, saying I cannot do it, Lord. only you can do. உங்களால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. nothing is impossible for you. உங்களால செய்ய முடியாதது எதுவும் இல்ல. நீங்க மாத்திரம் தான் அதை செய்ய முடியும். Only you can do it, God. என்னால எதுவும் இல்ல I cannot do anything. அப்படின்னு ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுக்கும் பொழுது, When we let go of ourselves, மரித்த நிலைமைக்கு நம்மை நாம விட்டு கொடுக்கும் பொழுது, when we let go of ourselves and die to ourselves, வெறுமனையே மரித்த நிலைமை என்று சொல்லும் பொழுது நான் ஜீவன் மரித்த நிலைமையை பற்றி பேசவில்லை. I'm not only talking about lifeless or really dead situations. ஆவிக்குரிய ரீதியில நீங்க மரித்த நிலைமையில இருப்பீர்கள் என்றால், If we are feeling dry and dead in our spiritual life, உங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. it's high time we surrender ourselves to God. பூமிக்குள்ள இருக்கிற நிலைமையில நீங்கள் மரித்த நிலைமையில இருக்கிறீங்களா? If we feel dead in our regular situations, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, tell God, என்னால ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, there is nothing, Lord, I can do. எனக்கு உயிர் வேண்டும்.
Give me your life. எனக்கு அந்த சுவாசம் வேண்டும். Give me your breath. அப்பொழுதுதான் ஆண்டவர் அந்த ரூவா காற்றை ஊத முடியும். Then God will blow that ruah breath. நம்முடைய மரித்த நிலைமை எப்பொழுது மாறும்? When will our dead situations change? எந்த சூழ்நிலையில ஆண்டவர் நம்ம மீது அந்த காற்றை ஊத முடியும்? When will God be able to blow that ruah into our lives? பாவத்துக்கு மரிக்கும் பொழுது. When we die for our sins. நாம் இதுவரைக்கும் செய்த பாவங்களை எல்லாம் அறிக்கை பண்ணி அதற்கு மரிக்கும் பொழுது. When we let go of all the sins and completely let go of our old self. ஆண்டவருக்காக என்னுடைய உங்களுடைய ஜீவியத்தை ஒப்புக் கொடுக்கும் பொழுது. When we surrender our lives to God. பழைய வருஷத்துல இருந்த எதையும் பின்தொடராம புதிய வருஷத்துல ஆண்டவருக்கு மாத்திரம் முதலிடம் கொடுத்து நடக்க ஒப்புக் கொடுக்கும் பொழுது. Without following the old things, our old behavior from the old year, and completely surrendering ourselves to God this new year. எனக்கு நல்லா தெரியும், கடைசி 2 வருஷமா அநேக பாடுகள் நமக்கு இருந்ததுனால நிறைய பேர் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் ஆண்டவர்கிட்ட இருந்த அந்த ஒற்றுமையில இருந்து அந்த எவ்வளவு நெருக்கமா இருந்தோமோ அதுல இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்திருக்கிறத நல்லா அறிந்திருக்கிறேன். I am able to sense that lots of us who have been close to God have lost that intimacy with God, with our relationship with God for the past 2 years because of the problems and situations that we have been undergoing. எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பொழுதுதான் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்த நேரம் போய் Instead of sitting whenever we had time sitting in God's presence, எப்பயாவது ஒரு நாளைக்கு கடமையே இந்த ஜெபம் பண்ண செய்கிற குடும்பங்களும் உண்டு. we've come to this level where only once in a while we sit because we have to sit in God's presence. குடும்பமா ஜெபம் பண்ணணுமேன்றதுக்காக ஜெபம் பண்ற குடும்பங்களும் உண்டு. We do it just for name's sake. ஆனால் இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது அப்படி அல்ல. But in this new year, God doesn't expect that from you. எதெல்லாம் ஃபாலோ பண்ணோமோ அதெல்லாம் ஸ்டாப். Whatever we've been following, God wants us to stop our old ways. ஆண்டவருக்கு விரோதமா எதெல்லாம் பாவம் என்று இருந்ததோ அதெல்லாம் put a full stop. To put a full stop to all the old ways that was against God. அருவருப்பான காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு full stop. All that God didn't like, God wants us to put a full stop. ஆண்டவர் என்னையும் உங்களையும் அழைத்த நோக்கம் எது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். God wants us to understand and know what our calling is. அதற்கேற்ற வாழ்க்கையை வாழும்படி மற்றதுல மரித்து இதை நோக்கி வாழும் பொழுது And to live according to that life by dying to the old self. கர்த்தர் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஜீவ சுவாசத்தை ஊத வல்லமை உள்ளவர். When we do that, God will blow this ruah into our lives. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த காற்றை போல God's spirit என்னுடைய உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்துல ஊடுருவும்படி விரும்புகிறார். is willing to come into our lives, our body, our soul and our spirit as a ruah. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, Dear loving people of God who are listening to us, பாவத்துக்கு மரித்து dying to sin, ஆண்டவரே உம்மால மாத்திரம் முடியும் என்று சொல்லி saying only God you can do it. எசேக்கியேல் ஆண்டவரை நம்பினது போல Like how Ezekiel trusted in God. நீங்க ஆண்டவரை நம்பி வருவீர்கள் When என்றால், you trust in God and come forward, ஆண்டவரால மாத்திரமே முடியும்னு சொல்லி வருவீர்கள் when you என்றால், trust and your dependency on God increases, saying only you can do God. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்று அறிக்கை பண்ணி வருவீர்கள் When என்றால், we confess that nothing is impossible for you, ஆண்டவரே உம்முடைய சுவாசம் என்னுடைய ஜீவியத்துல வேண்டும் என்று கேட்டு வருவீர்கள் என்றால், when we ask God for that ruah to be in our lives, இந்த வருஷத்துல தம்முடைய ஆவியை உங்கள் மேல ஊற்றுவது அதிக நிச்சயம். God will definitely blow that breath of life into you. உங்களுடைய வாழ்க்கை மரித்து போன வாழ்க்கை உயிரடைவது நிச்சயம். This dead situation will be restored. உங்களுடைய மரித்த நிலைமையில ஒரு துளிர்வு உண்டாகும். There will be life into this dead situation. உங்களுடைய வாழ்க்கை புதிதாய் மாறும். A change will happen in your life. இந்த வருஷத்துல கர்த்தர் ஒரு புதிய வாழ்க்கையை தரும்படி விரும்புகிறார். God is willing to give you a new life, புதிய அபிஷேகத்தை தரும்படி new விரும்புகிறார். anointing, புதிய வல்லமையை தரும்படி விரும்புகிறார். new blessings. கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் சபையில தன்னுடைய அக்கினியை ஊற்றும்படி விரும்புகிறார். God wants to pour His Spirit into the church. சபையை வளர்க்கும்படி He விரும்புகிறார். wants to grow this church. மந்தையாய் ஆத்துமாக்கள் சபைக்கு வருகிற காலத்துக்குள்ள வந்திருக்கிறார். He wants flocks of people to come into the church.
வேறு விதமான ஆசீர்வாதங்கள், வித்தியாசமான ஆசீர்வாதங்கள் குடும்பங்களுக்குள்ள வருகிறதை பார்க்க போகிறோம். Different types of blessing coming into the families. சோதனைகளும் பிரச்சனைகளும் இருந்தாலும், Though there are problems and temptations, நாம் நம்மை விட்டு கொடுத்ததுனால, because we let go of ourselves, நாம் நம்மை விட்டு கொடுத்தபடியினால, because we let go of all our things, ஆண்டவரை முன்னிறுத்தினபடியினால, because we put God in front of all of our, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்லி அறிக்கை பண்ணபடியினால, because we confess that everything is possible by you, நம்முடைய மரித்த சூழ்நிலையை உயிரடைய பண்ண போகிறார். God is going to change our dead situations. நம்முடைய நாசியிலே சுவாசத்தை ஊத போகிறார். He's going to blow that ruah breath into us. அந்த ரூவா காற்று நம்மிலே வீசப்பட போகிறது. That ruah is going to be blown into உங்களுடைய our குடும்பத்திலே வீசப்பட போகிறது. life. It's going to be blown into our சபையிலே family. வீசப்பட It's going போகிறது. to be blown in the ஒரு church. அக்கினி மழை ஊற்றப்பட போகிறது. A rain of fire is going to be blown. வல்லமையான அபிஷேகம் இந்த வருஷத்துல பெரிய காரியங்களை செய்ய போகிறது. Anointing is going to do massive things this year. இதுவரைக்கும் செய்த ஊழியம் அல்ல, Not the ministry that you've done so far. இந்த வருஷத்துல ஆண்டவர் எல்லா வரங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையான ஊழியத்தை செய்ய உங்களுக்கு உதவி செய்வார். A ministry where all the gifts will be implemented this year. உங்க குடும்பத்துல நீங்க எதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அதை எல்லாத்தையும் உங்களுடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு காற்றை, உயிரை கர்த்தர் கொண்டு வர போகிறார். All the things that you were expecting your family to happen, God will bring that to you because of this ruah breath. இந்த காற்று தடைப்பட்டு இருந்த எல்லா கதவுகளையும் உடைத்தெறிய போகிறது. This breeze, this breath is going to break all the obstacles and the doors that have been shut. இதுவரைக்கும் தடைக்கற்களா இருந்த எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து ஒரு உயிரை கொண்டு வர போகிறது. Every obstacle is going to be broken by this breath that is being blown. விளைச்சல் இல்லாத இடத்துல ரூவா காற்றை அனுப்பி விளைச்சலை கொண்டு வர போகிறார். There's going to be cultivation and life where there wasn't anything because of the வறண்டு போன இடத்துல கர்த்தர் நீர் பாய்ச்சலை கொண்டு வர விரும்புகிறார். God is going to bring water where there was dryness. இதை விசுவாசிக்கிறீங்களா? Are you believing it? இந்த புதிய வருஷத்துல காலடி வைத்திருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, Dear loving people of God who have stepped into this new year, மரித்த நிலைமையை உயிரடைய செய்கிற கர்த்தர் அவர் என்பதை அறிந்திருப்பீர்கள் என்றால், if you trust and believe and know that this is the God who can change our dead situations, ஆமென் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. can you say amen with us? ஆமென். Amen. கர்த்தர் உம்மால செய்ய முடியும். God, only you can do it. என்னுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. God, change our life. புதிய வாழ்க்கையை நான் எதிர்பார்க்கிறேன். We pray for a new life. என்னுடைய வாழ்க்கையில சுவாசத்தை ஊதுங்க ஆண்டவரே. Breathe your breath into our lives. என்னுடைய ஆவியை உயிர்ப்பிங்க ஆண்டவரே. Revive our spirit, Lord. நீங்கள் உயிரடைவீர்கள்னு சொன்னீங்களே, You said that you will live. நீங்கள் உயிரடைவீர்கள் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்க. You promised that you shall live. இந்த வருஷத்துல நாங்கள் உயிரடைய உதவி செய்யுங்க. Father, we pray that you will help us to live and revive this year. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God will bless you. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? Shall we pray? இருக்கிற இடங்களில் உங்க குடும்பத்தாரோடு கூட சேர்ந்து கொள்ளுங்கள். As you're sitting, please join with your families in prayer. உங்க குடும்பத்தாரோடு கூட சேர்ந்து தேவனை நோக்கி பாருங்க. Let's look unto God along with your உங்க family. தனி மனுஷன் அல்ல, குடும்பத்தையே உயிரடைய செய்ய கர்த்தரை தான் நம்ம விசுவாசிக்கிறோம். Not only an individual person, but we pray that God will revive your families too. உங்க தனிப்பட்ட ஊழியத்தை அல்ல, கர்த்தர் இந்த தேசத்துல வைத்திருக்கிற எல்லா ஊழியர்களுடைய ஊழியத்தையும் கர்த்தர் உயிர்ப்படும்படி விரும்புகிறார். Not only your individual ministry, but the ministry of each and every servant of God in this country will be revived this way. ஜெபிக்கலாமா? Shall we pray? அன்பின் பரலோக பிதாவே, Loving Heavenly Father, ஆசீர்வாதமான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். we pray for this blessed time. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், You said that you will put your spirit into us, நீங்கள் உயிரடைவீர்கள் என்று வாக்குத்தத்தம் பண்ணீங்களே. and we shall live. This is the verse that you've given us. ஆண்டவரே, Loving Father, எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி, by the authority that you've given us, ஊழியத்துல நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தின்படி, by the authority that you've given through this ministry, என்னை பார்த்து கொண்டிருக்கிற, என்னை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான அந்த குடும்பத்தார்கள், those who are listening to us and watching us, நான் அறிக்கை பண்ணுகிறேன், we proclaim நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் this verse of yours that you have promised to us. இந்த குடும்பத்துல நிறைவேறுவதாக. We proclaim that this will be activated in their lives.
இவங்களுடைய மரித்த சூழ்நிலையில ஒரு உயிர் உண்டாவதாக. That there will be life into their dead situation. ஆதாம் இடத்துல நீங்கள் ஊதின அந்த ரூவா காற்று, That ruah that you blew into Adam, என்னை பார்த்து கொண்டிருக்கிற அந்த குடும்பத்தார் மேல ஊற்றப்படுவதாக. will be blown over these families that are looking and listening to us. ஒவ்வொரு நாளும் அந்த காற்று ஊதப்படுவதாக. We pray that this will happen every single day. ஒவ்வொரு மணி நேரமும் இந்த ரூவா காற்று ஊற்றப்படுவதாக. We pray that it will happen every hour. இந்த காற்றினுடைய அபிஷேகம் மழை ஊற்றப்படுவதாக. May this breeze bring anointing in their lives. அபிஷேகம் மழை நுகங்களை முறிப்பதாக. May this anointing break obstacles. ஆண்டவரே, ரூவா காற்று கதவுகளை திறப்பதாக. May this ruah break and open doors. ஆண்டவரே, இந்த ரூவா காற்று மரித்த சூழ்நிலையை உயிரடைய செய்வதாக. May this ruah bring life into the dead situations. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். We bless them in your mighty name. May this verse be a blessing in their lives. கர்த்தரே, பொறுப்பெடுப்பீராக. You take control, Lord. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். We ask this prayer in the name of our Lord Jesus Christ. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இந்த புதிய வருஷத்துல புதிய நன்மைகளை, புதிய ஆசீர்வாதங்களை உயிரடைய பண்ணுகிற கர்த்தர் உங்களுக்கு அருள் புரிவாராக. May this God bless you. The God who restores life into our situations be with you. Amen. Amen. God bless you. God bless you.